இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த சீமோன் என்ற மனிதன் மாயவித்தக்காரன், பில்லி சூனியம், மாந்திரம், செய்வினைகள் செய்கிறவன். இவன் ஆண்டவருடைய மகத்துவத்தை விலைக்கு வாங்கலாம் என்று சொல்லி பேதுருவிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம்தான், நீ பாவ பிச்சிலும் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கின்றேன். வேலை ஆண்டவர் உன்னை மன்னிப்பதற்கு உனக்கு இந்த நேரம் உனக்கு சரியான நேரம், தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள் என்று சொல்றார். ஒருவேளை ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் மாந்திரம், செய்வினை, பில்லி சூனியம் இப்படிப்பட்டதான காரியத்தில் அநேக பேர் ஈடுபடுகிறது உண்டு. ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களே அப்படி செய்கிறாங்க. இங்கு சொல்லப்படுகிற அந்த காரியம் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கின்றேன். அநேக பாவங்கள் உண்டு பூமியில. ஆனா இங்கு சொல்லப்படுகிற பாவம், அந்த மனிதனை எவன் அந்த பாவம் செய்கிறானோ அவன் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கின்றேன். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதுல விடுதலை தர முடியும். ஒருவேளை அவன் எவ்வளவு பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, அவனை ஜீவனை பிசாசே எடுத்துருவான். அதுக்கு தான் பேசுற, உன்னை கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்க, உயரணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லுகிறதுக்காக மாந்திரங்கள், பில்லி சுனியங்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறது, அடுத்தவங்களை அதை கெடுக்கிறது. அடுத்து நம்ம வாழ்க்கையில முயறணும்னா யாரோ ஒருத்தர் சொன்னா அப்படின்னு சொல்றதுக்காண்டி என்ன செய்யறாங்க, பில்லி சுனியம் அந்த மாதிரி காரியங்கள், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்வதற்கு அப்படி செய்யறாங்க. ஆனா இது கர்த்தருக்கு விரோதமான, தெய்வத்துக்கு விரோதமான ஒரு பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியா அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நான் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் உயர்ந்து வரலாம் அப்படின்னு சொன்னா அநேக காரியங்கள் உண்டு உயர்வதற்கு. ஆனா இங்கு பிசாசினுடைய கிரிகள் நிமித்தமாய் உயர்வதற்கு அவன் மாந்திரங்களை செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய வேலையே அதுதான். அப்ப அவன் பாவ கட்டிலும் கசப்பான பிச்சிலும் அகப்பட்டு இருக்கிறான். தேவ கோபாக்கினை அவன் மேல் இருக்கிறது, அது அவனை அழித்து விடும். ஒருவேளை அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்றது பாருங்க, நீ ஒருவேளை தேவன் நோக்கி வேண்டிக் கொண்டால் உனக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்றார். மாந்திரம் செய்கிறவனுக்கு அதுதான், மாந்திரத்தை செய்ய ஏவுகிறவனுக்கு அதுதான், அதை செய்கிறவனுக்கும் அதுதான். 2 பேருக்கும் ஒரே காரியங்கள் தான் நேரிடும். வேலை உங்களுக்கு உயர்வு, ஒரு வேலை பெரிய உயர்வு போல தெரியலாம், ஆனா அது உயர்வா இருக்காது, அது ஜீவனை கெடுத்து விடும். அதே போல இந்த மாந்திரத்தை செய்கிற மனிதன் அவனுக்கும் அதே தான், தெய்வத்துக்கு விரோதமான காரியத்தை செய்வது நிமித்தமாய் பாவ கட்டு அவனை சிக்கி கொண்டிருக்க ஒரு நாள் அதை அழித்து விடும் என்பதை மறந்து போ. ஒருவேளை இயேசு சுவாமி கிட்ட நீ வரும்பொழுது மாத்திரமே விடுதலை கிடைக்கும். அதாவது சொல்றாரு, ஒருவேளை நீ உன் துர்க்குணத்தை விட்டு, நீ இப்படிப்பட்டதான பாவ அருவருப்பான காரியத்தை, மாந்திரம், பில்லி சுனியெல்லாம் செய்யலையே, இந்த அருவருப்பான காரியத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அதெல்லாம் விட்டுறணும், விட்டுட்டு தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அதுவும் கன்ஃபார்ம்டா அவர் சொல்லல, ஏன்னா அவ்வளோ அசுத்தமான காரியத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறாய். நீ இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு நீ வருவேயானால் உன்னை ஆண்டவர் மன்னிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்கிறார்.
அதே போல அநேகர் இந்த காரியத்தை செய்து நாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. அவர்களுக்கும் அதே காரியம்தான். இன்னைக்கு செல்வத்தை சம்பாதிப்பது போல தெரியலாம், ஆனா அது ஜீவனை கெடுத்து விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்குமே, நான் தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒருவேளை பாவத்தை மன்னித்த ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அவர் கிருபையின் காலமாய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவியான மனிதனை மன்னிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அநேக பாவங்கள் உண்டு. இந்த பாவம் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அநேக பேருக்கு நமக்கு தெரிகிறது அல்ல. எப்படியாவது யாராவது சொல்றான், நீ இது இப்படி செஞ்சனா நீ வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லுகிற காரியங்கள் சொல்லுகிற மனிதர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் கடவுள். அவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை கடவுள் உயர்த்தினார்னா அது உயர்வு. நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வருது அது உயர்வு. ஏதோ ஒரு மாந்திரத்தை செய்து உயர்கிறது உயர்வு கிடையாது, அது ஆபத்து. அது என்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு தீங்காய் மாறிவிடும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, இந்த துர்க்குணத்தை விட்டு இப்படி நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ சமூகத்துக்கு போய் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோமானால் ஆண்டவர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு பாவம். அநேக பாவங்கள்ல இது ஒரு வித்தியாசமான பாவம். தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற பாவம். நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு வழியில உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது உயர்வு கிடையாது. நமக்கு உயர்வை போல காண்பித்து விட்டு பொய்யான ஒரு மாயை உண்டாக்கி விட்டு ஜீவனை கெடுத்துக்கிறதுக்கு அது நம்ம ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. இது ஜீவனை கெடுத்துவிடும். ஒருவேளை பில்லி சூனியம் ஆந்திரம் செய்வினை இப்படிப்பட்டு செய்யறீங்க அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அதை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறது. ஒருவேளை நீங்க இந்த காரியத்தை விட்டு தேவ சமூகத்தில் போனா மன்னித்தாலும் மன்னிப்பார். ஏன்னா எத்தனை ஆத்துமாவை நீங்கள் கெடுத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியா நேரம் காலங்கள் பார்க்கிறது. அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இப்படி போனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக காரியத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியம் அது பாவம், அது சாபம் என்பதை புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். அப்படி கட்டிப்பட்டபடிதான காரியத்தில் நம்ம ஈடுபட்டு இருப்போமே என்னால் ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் சமூகத்துக்கு வருவோமானால் மன்னிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, மாந்திரம் செய்வினைகள் இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற, அதை செய்து அதில் பிழைப்பு தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகள் அறியாதபடிக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான காரியத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் உதவி செய்வீராக. இந்த பாவ கட்டும் கசப்பான பிச்சும் அவர்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் மன்னித்தருளுவீராக. மீண்டும் அவர்கள் செய்யாதபடி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.